ஒரு கேவலமான அரசியலை பாஜக செய்யுது. அதாவது இவர்கள் ஒரு இக்கட்டான நிலைமை இருக்காங்க, இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த கூட்டத்தை தன் பக்கம் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் சூசைடும்பாங்க இல்லையா, அரசியல் தற்கொலைக்கு சமமானது. கொள்கை அரசியல் எதிரிகள் கூட காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம், கொள்கையே எதிரி அப்படிங்கிறபோது அந்த கூட்டணியோடு எப்படி இருப்பீங்க? முடியாது. அப்படின்னு இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே வந்து நிற்பாங்க. 1967 நிற்பாங்க. 67 அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பதற்காக ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி வைத்தார். 67 தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தல். அங்கே ராஜாஜியோட சுந்தரா கட்சி இருக்குது, அண்ணாவுடைய திமுக இருக்குது. இதில் என்ன கொடுமைன்னு வச்சுங்க, அண்ணா தலைவராக எதுக்கிட்டு இருக்க பெரியார் வந்து எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு. திமுகவுக்கு எதிராக, அண்ணாவுக்கு எதிராக, காங்கிரஸ்க்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாரு. சுந்தரா கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு. இத்தனை முரண்பாடுகளுக்கு மத்தியில் 67 கூட்டணி வைக்கிறாங்க. ஆனால் 67 கூட்டணிங்கிறது வந்து அன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத கூட்டணி. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மதவாத எதிர்ப்பு அரசியலுங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாதிரி ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப தெளிவான அந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க. 2014 இந்தியா முழுவதும் மோடி அலை அடிக்குது. தமிழ்நாட்டில் மோடியா லேடியான்னு கேட்குறாங்க. அந்த தேர்தலில் அவங்க சொல்கிற பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கூட கிடையாது. அப்போ ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. ஒரு 40 சீட்டுக்கு மேலே வந்து 30 சீட்டுக்கு மேலே வந்துட்டோம்னா இவங்க